கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள் செல்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகரியா 6:12. அவனோடே சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெலும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். திரும்ப வாசிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவனோடே சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெலும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இந்த சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, இங்கு கர்த்தர் நல்லவர். வழக்கத்தின்படி நாம் ஒரு வசனத்தை எடுப்ப முழு வசனத்தையும் செய்திக்கு நாம் எடுப்பது கிடையாது. அந்த வசனத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை மட்டும்தான் நாம் ஆராய்வது, தியானிப்பது, அதுல இருந்து சத்தியங்களை தெரிந்து கொள்வது. அதன்படி இந்த சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல கடைசி வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, கட்டுவார் என்று பார்க்கிறோம். கட்டுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த சகரியாவை குறித்து சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. இந்த சகரியா புஸ்தகத்தின் ஆசிரியர் என்று சொல்லும் போது, அவர் இந்த புஸ்தகத்தை எழுதினதே சகரியா என்றுதான் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சகரியாவின் புஸ்தகத்துல 14 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 14 அதிகாரத்துல கிட்டத்தட்ட 211 வசனங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ 211 என்று சொல்லும் போது, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அதை நாம் 14 வாசித்தோம். ஏறத்தாழ ஒரு அதிகாரத்துக்கு 15 அதிகாரங்கள், ஆவரேஜ் கணக்குப்படி ஒரு அதிகாரத்துக்கு 15 முதல் 16 வசனங்கள் உள்ளதாக ஒவ்வொரு அதிகாரங்களும் காணப்படுகிறது. கர்த்தர் நல்லவன். அது மாத்திரமல்ல, சொல்கிறோம், இந்த சகரியாவின் புஸ்தகமானது கிமு 520 முதல் கிட்டத்தட்ட 480 வரைக்கும் எழுதப்பட்டதாக சொல்கிறோம். வேத வல்லுநர்கள் ஆதாரத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த சகரியா புஸ்தகத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால் நிறைய காரியங்களை சொல்லலாம். இந்த சகரியா புத்தகம் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், கர்த்தர் நல்லவன், வருங்காலத்தின் நூல் என்பது தான் இந்த புஸ்தகத்தின் உண்மையான அடிப்படை பெயர். வருங்காலத்தின் நூல், அதாவது இனிமேல் வரப்போகிறதை முன்கூட்டியே சொல்லப்பட்ட புத்தகம். அதனால வருங்காலத்தின் நூல் என்பது இந்த புஸ்தகத்தின் பெயர் அர்த்தமாய் இருக்கிறது. நீங்க நல்லாவே இந்த புஸ்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, இனி நடக்க போகிறவைகளை குறித்து நிறைய காரியங்களை நாம் பார்க்கலாம். அதே சமயத்துல கர்த்தர் நல்லவே, இந்த சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட புஸ்தகமாய் இருக்கதை பார்க்கலாம். ரொம்ப முக்கியமா இந்த சகரியாவின் புஸ்தகம் ஒன்று இயேசுவின் பிறப்போடும், இரண்டாவது நீ நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தோடும் இணைந்து போகிறத பார்க்கலாம். குத்து விளக்குகள், அப்புறம் சோதர எண்ணெய் குழாய்கள், அங்கு காணப்படுகிற தரிசனங்கள், உண்டாகிற சொப்பனங்கள், தரிசனத்துக்கு நடுவே சோதர தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாமே சகரியாவில் இருக்குது. இது எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இருக்கு. அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்தோடு ஒப்பிட்டு படிக்கக்கூடிய ஒரே புத்தகம் இந்த சகரியாவின் புஸ்தகம். இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்துலதான் இந்த சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்வது, கட்டுவார் என்று சொல்லி. கட்டுவார்.
வேதத்திலே கட்டுவார் என்கிற வார்த்தை மட்டுமே முக்கியத்துவம் பெறவில்லை. இந்த கட்டுவார் என்கிற வார்த்தை சார்ந்த சில அடிப்படை வார்த்தைகளும் இருக்கிறது. கட்டுவான் என்கிற வார்த்தையும் வேதத்திலே உண்டு. சரி கட்டுவான் என்கிற வார்த்தையும் உண்டு. ஓ கட்டுவாயாக என்கிற வார்த்தையும் உண்டு. கர்த்தர் நல்லவே, சரி கட்டுவாராக என்று கர்த்தரை குறித்து சொல்லுகிற வார்த்தையும் உண்டு. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது மாத்திரமல்ல, கட்டுவாயோ என்கிற கேள்வியும் இந்த வார்த்தையோடு இணைந்ததா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. வீட்டை கட்டுவார், வீட்டை கட்டுவான் என்கிற வார்த்தைகளும் வேதத்திலே பல இடத்திலே பார்க்கலாம். ஆலயத்தை கட்டுவான் என்கிற வார்த்தை பார்க்கிறோம். அப்புறம் ஆலயத்தை கட்டுவார் என்கிற வார்த்தை பார்க்கிறோம். இந்த கட்டுவார் என்கிற வார்த்தையில பகுதி கட்டுவான் என்கிற இன்னொரு வார்த்தையும் இருக்குது. பகுதி கட்டுவான். அப்புறம் ஸ்தலங்களை கட்டுவான் என்கிற வார்த்தை உண்டு. அப்புறம் புதிதாய் கட்டுவார்கள் என்கிற வார்த்தை உண்டு. இப்படி கட்டுவார் என்கிற ஒரு வார்த்தைக்கு இணை வார்த்தைகள் வேதத்துல பல விதத்துல கட்டுவான், கட்டுவார்கள், கட்டுவாயோ, சொத்து கட்டுவிப்பீர்கள், இப்படி இணை வார்த்தைகள் நிறைய இருக்கு. நாம் அந்த இணை மற்றும் துணை அல்லது சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை தியானிக்காமல் தேவனால் கொடுக்கப்பட்ட நேரடி ஒரே வார்த்தை கட்டுவார். அப்ப கட்டுவார் என்று சொன்னால் அவர் எதை கட்டுகிறவரா இருக்கிறார், எப்படி கட்டுகிறவரா இருக்கிறார். முதலாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். 2 சாமுவேல் 16:12. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். நன்மையை சரி கட்டுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. அவர் கட்டுவார் என்று சொன்னால் ஒரு கட்டடத்தை கட்டுவார் என்பது அல்ல. ஓ கர்த்தர் அல்லவே, வீட்டை கட்டுவார் என்பது மாத்திரமல்ல, சரீரத்தை கட்டுவார் என்பது மாத்திரமல்ல. ஓ சோத்திர வேதம் சொல்லுகிறது, அவர் கட்டுகிறதிலே நன்மையை கட்டுகிறவராயும் இருக்கிறார். நன்மையை சரி கட்டுகிற தேவன். இப்ப நன்மையை சரி கட்டுகிறவர் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த நன்மையை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு, ஒரு தேவனுடைய மனுஷிக்கு நன்மை எங்கிருந்து கிடைக்கும்? உலகத்தானை பார்த்தால் அவன் நன்மை என்று சொல்லும் போது அவன் விரும்புகிற மதுபானம் கிடைச்சா அது ஒரு நன்மை அப்படின்னா, காதலியின் வீட்டுக்கு போனாலோ காதலன் வீட்டுக்கு வந்தாலோ அது ஒரு நன்மை என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் வெளியில புறப்படும் போதே நல்ல சகுனம் கிடைப்பதை போல சில அடையாளங்கள் கிடைத்தால் அது நன்மை என்று சொல்லுகிறார்கள். போற வழியிலே ஒரு 100 ரூபாய் தாள் கீழே இருந்து கிடைச்சிருச்சு, ஒரு 500 ரூபாய் நோட்டு தாள் கீழே இருந்து கிடைச்சிருச்சுன்னா நன்மை கிடைச்சதுன்றாங்க. இது எல்லாமே உலகத்தார் சொல்லுகிறதான நன்மையின் சரி கட்டுதல். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அந்த நன்மை எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். இங்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஆசாரியர்களுக்கு நன்மை எங்கிருந்து கிடைக்குதுன்னா ஜீவனுள்ளோர் தேசத்துல. இங்கு சொல்லப்படுகிற ஜீவனுள்ளோர் தேசம் எதை குறிக்கிறது தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார்.
அப்போ அந்த ஜீவனுள்ளோர் தேசம் என்பது எது? அந்த தேவன் இருக்கிற தேசம், அதுதான் ஜீவனுள்ளோர் தேசம். அப்போ ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு தேவ மனுஷிக்கு, கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களுக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொன்னா, அந்த சரி கட்டுகிற நன்மை எங்கிருந்து வருகிறது? அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து வருகிறதா இருக்கு. அவர் கட்டுவார் என்று சொன்னா, முதலாவது நன்மையை சரி கட்டுகிற தேவன். இன்றைக்கு ஒரு சத்தியத்தை இங்கு நான் வெளிப்படையாய் சொல்லிதான் ஆக வேண்டும். எந்த சத்தியம்? தேவனிடத்தில் இருந்து அவர் நன்மையை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிற விசுவாசிகள், கிறிஸ்தவர்களை விட, அந்த தேவன் என் சத்துருக்களுக்கு நியாய தீர்ப்பை சரி கட்டுவார், என் பகைஞருக்கு தண்டனையை சரி கட்டுவார், என்னை வெறுக்கிறவர்களுக்கு தேவன் சங்காரத்தை சரி கட்டுவார் என்று அப்படி நினைக்கிற காலம் இன்றைக்கு வந்துவிட்டது. நன்மையை சரி கட்டுவார், நன்மையை தருவார் என்று சொன்ன காலம் போய் இன்றைக்கு பழி வாங்குகிறவர்கள் தேவனே பழி வாங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற காலத்துக்குள் உலகம் போய்கொண்டிருக்கு. ஆனால் தேவனால் நடத்தப்படுகிற, தேவனோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் மற்றவர்களுக்கு நன்மையை சரி கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும், நன்மையை சரி கட்ட வேண்டும். இதுதான் தேவன் கட்டுவார். பொதுவாக இந்த கட்டுவார் என்ற வார்த்தைய வேதத்துல சொன்னாலே எல்லா ஊழியக்காரர்களும் சரி, அல்லது கொஞ்சம் வேதம் தெரிந்த விசுவாசிகளும் சரி, எதை சொல்லுவாங்கன்னாக்கா, கர்த்தர் நல்லவன், அவர் தாவீதுக்கு வீட்டை கட்டினார். தாவீதுக்கு வீட்டை கட்டினவன் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். இதுதான் எல்லாரும் சொல்ற ஒரு செய்தி. ஆனா இன்னைக்கு அந்த பாரம்பரியமான செய்தியை, அந்த வசனத்தை அல்ல, முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நன்மையை சரி கட்டுகிற தேவன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த நன்மையை சரி கட்டுவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பட்ட பாடுகள், நீங்கள் பட்ட பிரயாசங்கள், உங்களுடைய முயற்சிகள் எதற்கும் வீண் போகாமல் அதுல எது நன்மையோ அந்த நன்மையை தேவன் உங்களுக்கு கண்டிப்பாய் கொடும். அந்த நன்மையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். சரி, இப்ப நன்மையை சரி கட்டுவார். தேவன் கட்டுவதிலே முதலாவது நன்மையை கட்டுகிறார். இந்த நன்மையை எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருகிறது என்று பார்த்தோம். இப்போ இந்த நன்மை பரலோகத்திலிருந்து வருதே, நன்மை என்றால் என்ன? எது நன்மை? நன்மைக்கு பலர் பலவிதமான விளக்கம் சொல்றாங்க. ஆனா அந்த பரலோகத்திலிருந்து தேவனுடைய மனுஷர்களுக்கும், தேவனுடைய மனுஷிகளுக்கும், தேவனுடைய ஊழியர்களுக்கும் கர்த்தர் கொடுக்க ரெண்டு நன்மையை பாருங்களேன். சொதுரம், சங்கீதங்களின் புஸ்தகம், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, 34ஆம் சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 34:12. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? இங்கு நன்மை என்று வரும்போது அதற்கு அடையாளம், ரெண்டு அடையாளத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று ஜீவன், இரண்டாவது நீடித்த நாட்கள். ஜீவன் என்றால் உயிர், இரண்டாவது நீடித்த நாள் என்பது நல்ல வயோதிப காலம். சிலருக்கு ஜீவன் இருக்கும், சிலருக்கு நீடித்த நாட்கள் இருக்கும், ஆனா நல்ல ஜீவன் இருக்காது. ஏன் தெரியுமா? முதுகெலும்பு உடைஞ்சி வீட்டுல படுத்து கிடப்பாங்க, கால் எலும்பு முறிவு உண்டாகி நடக்க மாட்டாது இருப்பாங்க. இவங்க 18 வருஷம், 22 வருஷம், 7 வருஷம், 9 வருஷம் சொல்லி நீடித்த நாட்களா இருப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு விரும்பின ஜீவனா இருக்காது. அந்த வீட்டிற்கு பலருக்கும் அது ஒரு பாரமா தான் இருக்கும். இவங்களுக்கு ஏற்கனவே உடம்புல முடியல,
அப்புறம் சோத்திரம் இப்போ கர்த்தர் நல்ல படுத்த படுக்கையில கிடக்குறாங்க, எந்திரிக்க முடியல, அதுலயே பாத்ரூம் போகுது, அதுலயே யூரின் போறாங்க. சோத்திரம் எப்பயுமே ஒரு போர்வை பொத்தி தான் வைக்க வேண்டி இருக்கு. அந்த நேரத்துல வீட்டுக்கு யாராவது ஒரு விருந்தாளி வர்றாங்க, ஒரு ஊழியக்கார் வர்றாருன்னா எல்லாரும் ஓடுவாங்க, ஒதுங்குவாங்க, சரி பண்ணுவாங்க. ஆனா இவங்க நிலைமை மட்டும் பார்த்தீங்கன்னா மனசு குத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ, இந்த ஹால்ல நான் படுத்து கிடக்கிறேன், அந்த ஹாலுக்குள்ள நான் முன்னாடி கிடக்கிறேன், என்னை என்ன நினைப்பாங்களோ. இப்போ அவங்களுக்கு நீடித்த நாட்கள் இருக்கு, ஆனா விரும்பின ஜீவன் இல்லை. ஆனா தேவன் அந்த சகரியா 6:12 படி கட்டுவார் என்ற வார்த்தையின்படி அவர் சோத்திரம் நன்மையை சரி கட்டுவார் என்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு முதலாவது நீங்க விரும்புகிற ஜீவனை நன்மையாய் கொடுக்கிறார். இரண்டாவது, நீங்கள் விரும்பாத சோத்திரம் நீடித்த நாட்களையும் அவர் நன்மையாய் கொடுக்கிறார். இதுதான் இந்த நன்மை. இதை விட்டுட்டு நன்மை அப்படின்னாக்கா, எனக்கு பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் ஏறிட்டாக்கா அது ஒரு நன்மை. சோத்திரம் எனக்கு என் கடன் தீர்ந்துருச்சுன்னா அது ஒரு நன்மை. அப்புறம் சோத்திரம் ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டிட்டாக்கா அது ஒரு நன்மை. அப்புறம் சோத்திரம் ஆலயத்துக்கு வேண்டிய பணம் கிடைச்சிச்சுன்னா அது ஒரு நன்மைன்னு சொல்லி நன்மை என்பதை கொண்டு போய் தேவைகளோடு இணைத்து விடுகிறோம். இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே நல்ல வேத அறிவு இல்லாததுனாலதான் நாம் தவறான சத்தியத்துக்குள்ள போறோம். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன். நன்மையை சரி கட்டுவார். அவர் கட்டுகிறதில் நன்மை சரி கட்டும். அதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து. எங்கே? எருசலேமிலே, யூதேயாவிலே, கானாவூரிலே, நாசரேத்திலே, பம்பிலியாவிலே, சில தேசங்களிலே அவர் நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்தார். இந்த நன்மை செய்கிறவராக இயேசு சுத்தினார் பாருங்க. எங்கேயாவது போய் செங்கல் எடுத்து கொடுத்து சுலபத்தை கட்டி கொடுத்தாரா? எங்கேயாவது போய் வீட்டை கட்டி கொடுத்தாரா? எங்கேயாவது போய் ஒரு புதுசா படகு கட்டுறதுக்கு படகு எடுத்து கொடுத்து படகு கட்டி கொடுத்தாரா? எந்த விதமான கட்டுமான பணிகளோ அல்லது யாருடைய கஜானவுல பணமோ அல்லது ஏதோ ஒரு நிலையான பூமி நிலம் வாங்கி கொடுக்கிறோம், இதெல்லாம் செய்யல. ஆனாலும் அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி சென்றார். அப்ப இங்க சொல்லப்படுகிற நன்மை என்பதின் உண்மையான சத்தியம் எது? நன்மை என்பதின் உண்மையான விளக்கம் எது? அதுதான் நான் சொன்னேன். விரும்பக்கூடிய ஜீவன், நீடித்திருக்கிற வாழ்நாள். இப்ப இந்த விரும்பக்கூடிய ஜீவனுக்கும் நீடித்திருக்கிற வாழ்நாளுக்கும் தேவை என்ன? நல்ல சரீர சுகம் வேணும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து 38 வருட வியாதியஸ்தனுடைய வியாதியை குணமாக்கினார். பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய பெரும் பாடுகளிலிருந்து அவளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். 18 வருஷ கூனியை சொஸ்தமாக்கி அவளை நிமிர்ந்து நிற்க வைத்தார், நிமிர்ந்து நடக்க வைத்தார். செத்து போன லாசருவை உயிரோடு எழுப்பி அதே லாசருவோடு உட்கார்ந்து ஒரு சாப்பிடவும் செய்தார். இதெல்லாம் தான் நன்மை. வெளிநாட்டுல வேலை கிடைச்சாக்கா அது ஒரு நன்மைன்னு சொல்றது கிடையாது. நம்முடைய இச்சைகளை கொண்டு வந்து அவ கட்டுகிறவ நன்மையை சரி கட்டுகிறவர் சொல்லி அதோடு இணைக்க கூடாது. நன்மை என்பது விரும்புகிற ஜீவனையும் நீடித்த நாட்களையும் அந்த ஜீவனுக்கும் நீடித்த நாட்களுக்கும் வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியங்களுக்கு பதில் தான், அதுக்கு அர்த்தம் தான் நன்மை. இதுதான் நன்மை. அதனாலதான் சங்கீதக்காரர் ரொம்ப அழகா எளிமையா சொன்னார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
இந்த தொடரும் என்ற வார்த்தைய நிறைய பேர் மறந்துட்டதுனால தான் நன்மை என்ற வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு தாவீதுக்கு சொன்னீரே, அப்ப எனக்கு ஆண்டவரே நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், தாவீதுக்கு சொன்னீரே நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், தாவீதுக்கு சொன்னீரே எனக்கு ஒரு லோன் கிடைக்கணும், தாவீதுக்கு சொன்னீரே எனக்கு வட்டிக்கு பணம் கிடைக்கணும், அந்த நன்மையை தரணும். இங்க தாவீது சொல்றதே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படின்னா இந்த நன்மை என்ன நன்மைனா, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் வரக்கூடியது. நீங்க கட்டின வீடு உங்களுக்கு பின்னாடி வரவே வராது. நீங்க வாங்கின சுதந்திரம் கத்தரோ கப்பலோ படகோ மற்ற ஏதோ உங்களுக்கு பின்னாடி வர்றதே கிடையாது. இல்லாட்டி உங்களுடைய நிலம் சுதந்திரம் உங்க கம்பெனி அது பின்னாடி வர்றது கிடையாது. நீங்க போற இடமெல்லாம் வரக்கூடியது என்ன? உங்க சரீரம். உங்க சரீரத்துல இருக்கிற சுகம், அந்த சுகத்துல இருக்கிற ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியத்தில் இருக்கிற பலன், இதுதான் கர்த்தர் நன்மையை சரி கட்டுகிற தேவன். இந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். இந்த வேத அறிவு நமக்கு வேணும். அதுக்கு வேதத்தை உட்கார்ந்து நல்லா வாசிக்கணும், தியானிக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. இப்போ இந்த சத்தியத்தை உங்களை விளக்குனதுனால நான் கிருபையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்றேன், இந்த கட்டுகிற தேவன் உங்களுக்கு நன்மையை சரி கட்டுகிற தேவன். இனி நீங்க போகிற இடம், நிக்கிற இடம், படுக்கிற இடம், ஏறுகிற இடம், இறங்குகிற இடம், எல்லா இடத்திலும் பின்தொடர்ந்து வரக்கூடிய நல்ல நன்மைகளினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். அந்த நிரப்ப போகிற நன்மைகள் என்ன? விரும்புகிற ஜீவன் என்கிற நன்மை, நீடித்த நாட்கள் என்கிற நன்மை, சுகம் என்கிற நன்மை, ஆரோக்கியம் என்கிற நன்மை, நல்ல பலன் என்கிற நன்மை. இந்த நன்மை இன்று முதல் உங்களுக்கு உண்டாவதாக, உங்களுடைய வீட்டாருக்கு உண்டாவதாக, உங்க பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. இந்த சத்தியம் உங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல. சகரியா 6:12 பார்த்தோம், அவர் கட்டுவார் என்று. எதை கட்டுவார் சொல்கிறோம்? நன்மையை சரி கட்டுவார் என்று அங்கு பார்த்தோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. இரண்டாவதாக தேவன் எதை கட்டுகிறவராய் இருக்கிறார்? ஏசாயாவின் புஸ்தகம் 59 அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 59:18 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனி. கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார், தம்முடைய சத்துருக்களினிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். இங்கு தேவன் இரண்டாவதாக சரி கட்டுகிற இன்னொரு சத்தியத்தை பார்க்கிறோம். இரண்டாவதாக தேவன் சரி கட்டுகிற சத்தியம் எது? அந்த ஏசாயா 59:18 சொல்லுகிறது, தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி. இதுல நல்லா கவனிக்கணும், தம்முடைய சத்துருக்களிடத்தில். அதுதான் இங்கு கவனிக்க வேண்டிய ஆழமான ஒரு வசனம். ஆனா இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் சொல்றாங்க, சத்துருக்களிடத்தில் சரி கட்டின்னு சொன்னீரே, என்னை ஓட ஓட வரட்டுறாங்க ஆண்டவரே, நீர் அவர்கள் கால்களை உடைத்து உட்காரவையும், என்னை நிம்மதியாவே இருக்க விடல ஆண்டவரே, நீர் அவர்களை கலங்க பண்ணும், என்னை ஏமாத்த பார்க்கிறாங்க ஆண்டவரே, அவர்களை நீ சுத்திரம் நியாயம் தீர்த்தரலும் என்று சொல்லி, சுத்திரம் இந்த கர்த்தர் நல்லவன் சரி கட்டுதல் என்ற வார்த்தை எடுத்துக்கிட்டு தனக்கு யாரெல்லாம் பிடிக்கல, யாரெல்லாம் தொந்தரவு, யாரெல்லாம் இடையூறு, யாரெல்லாம் விரோதிகளோ அவங்களுக்கு தண்டனை உண்டாவதற்காக நான் ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிட்டேன். இது தேறின தேவ பிள்ளைக்கு, கர்த்தரோடு நடக்கிறவர்களுக்கு நல்ல மாதிரி கிடையாது. அப்ப தேவன் சத்துருக்களுக்கு சரி கட்டுவார் என்றால் என்ன அர்த்தம்? அந்த ஏசாயா 59:18 ரொம்ப தெளிவா சொல்லுது, தம்முடைய சத்துருக்களிடத்தில். அப்படின்னா
உங்களை பகைக்கிறதும் உங்களை விரோதிக்கிறதும் உங்களை தூற்றுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் செய்கிற காரியம் தேவனை பாதிக்கக்கூடியதாய் இருந்தால், அது கர்த்தருக்கே அடாததாய் விரோதமாய் இருந்தால், அவர்கள் தேவனுடைய சத்துருக்களாய் மாறி போவாங்க. ஆரம்பத்திலே உங்களுக்கு விரோதமாகத்தான் எழும்புவாங்க, ஆரம்பத்திலே உங்களுக்கு எதிராகத்தான் பேசுவாங்க, ஆரம்பத்திலே உங்களுக்கு சவால் விட்டு பார்ப்பாங்க, ஆரம்பத்திலே சிங்கத்தை போல கர்ஜிப்பாங்க. ஆனா நீங்க நீடிய பொறுமையோடும் மிகுந்த சாந்தத்தோடும் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வேலையை மட்டும் பார்த்து கர்த்தருக்கு பிரியமான நடப்பிச்சு தேவனுடைய நீதி நியாயத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது கர்த்தர் பார்ப்பான், ஏன் பிள்ளைக்கு விரோதமா இப்படி செய்யறதுனால அவர்கள் அவனுடைய சத்துருக்கள் அல்ல என்னுடைய சத்துருக்கள் ஆகிறார்கள் என்று சொல்லி அவர்களை தம்முடைய சத்துருக்களாய் பார்ப்பார். அவருடைய சத்துருக்களாய் அவர் என்றைக்கு பார்க்கிறாரோ அன்றைக்கு தேவன் உக்கிரமுள்ளவராய் எழுப்புவார். ஏன்னாக்கா அவருக்கு நல்லா தெரியும், வானமும் பூமியும் அது நிறைவும் என்னுடையது. அப்போ இவர்கள் எனக்கே விரோதமாய் எழும்புகிறார்கள் என்று அவருடைய சத்துருக்களாய் அவர்களை கர்த்தர் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது தான் இந்த ஏசாயா 59:18 சொல்லுகிறபடி, கர்த்தர் நல்லவன், அந்த வசனம் சொல்லுது, தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் சுத்திரம் சரி கட்டுவார். பகைஞருக்கு தக்க பலன். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த தக்க பலன் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த தக்க பலன் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. இந்த தக்க பலன் என்பது வேதத்திலே பலவிதமான மகிமையின் ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறதா இருக்கிறது. அந்த தக்க பலன் என்பது ஏற்ற காலத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போது நாம் எதிர்பார்க்காததும் நினைக்காததுமான மகிமையான ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். இப்போ உதாரணத்திற்கு ஒரு கட்டத்துல பார்வோனை எடுத்துக்கொள்ளுங்கள், எகிப்து தேசத்தின் பார்வோன். அவன் ஆரம்பத்துல மோசேயையும் ஆரோனை மட்டும்தான் பகைத்தான். ஒரு கட்டம் வரும்போது சொல்லிட்டான், நீங்க இனிய மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, இனி நான் உங்களை பார்க்கவே கூடாது. ரெண்டையும் சொன்னா, நீங்க மூஞ்சில முழிக்கவும் கூடாது, நான் உங்களை பார்க்க கூடாது. அந்த அளவுக்கு மோசேயையும் ஆரோனையும் பகைத்தான். ஆனா அடுத்த ஒரு கட்டம் வரும்போது அவன் ஆண்டவருக்கே விரோதமாய் பேச ஆரம்பித்து விட்டான். அந்த தேவன் யார்? அங்க போய் எதுக்கு ஆராதிக்கணும்? அவருக்கு அப்படி ஒரு கடவுள் உண்டா என்று கர்த்தருக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சான். அப்பதான் பார்த்தாரு, அந்த பார்வோனும் அவன் சேனையும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிரானவர்கள் கிடையாது, சத்துருக்கள் கிடையாது. அந்த பார்வோனும் அவனுடைய பிரபுக்களும் என்னுடைய பகைஞர்கள் என்று கர்த்தர் பார்க்க ஆரம்பித்தார். அதனாலதான் கர்த்தர் அவர்களுக்கு சரி கட்ட பார்த்தார். சரி கட்ட பார்த்தவர் என்ன செய்தார்? பயில் காட்டி அழைத்து கொண்டு வந்தார். பயில் காட்டி அழைப்பது என்றால் என்ன? முன்பாக மோசே போகிறார், மோசேக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்க போறாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திக்கிட்டு விரட்டிக்கிட்டு பார்வோனின் சேனையும் போகுது. இது எங்க நடந்தது? எப்படி நடந்தது? கர்த்தரே ஒரு ஏவுதலை கொடுத்து அவர்களை பின்னாடி விரட்டி போ, இன்னும் போ, பக்கத்துல போ, ரதத்தை உள்ள ஓடு, சோத்திர குதிரையை உள்ள விரட்டி, அவங்க மேல ஏத்து, அவங்களுக்கு சோத்திர மிதி, ஈட்டில குத்து, பட்டயத்துல வெட்டி, எல்லாம் சாகட்டம், சீக்கிரம் போன்னு சொல்லி எல்லா ஆட்களையும் போர்த்தவர்களை ஏவி பார்வோன் உள்ள அனுப்பினான். அது வரைக்கும் கர்த்தர் மௌனமாய் இருந்தான். அதற்குள் அங்கு பெரிய சமுத்திரம் வந்தது, அது 2ஆய் பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பக்கம் போனார்கள், பார்வோனும் அவன் சேனையும் தண்ணீரிலே மாண்டு போனார்கள். இதற்கு பேர்தான் தேவன் சத்துருக்களிடத்தில் சரி கட்டுகிற தேவன். எந்த சத்துருக்களிடத்தில்? அவருடைய சத்துருக்களிடத்தில்.
இன்னைக்கு என்னுடைய விசுவாச தேவ ஜனங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆகிய உங்களுக்குன்னு ஒரு அன்பான ஒரு ஆலோசனை சொல்றேன். தயவு செய்து தேவனுக்கு விரோதமாக மட்டும் உங்க நாக்க நீட்டிடாதீங்க. இல்லாட்டி தேவனுக்கு விரோதமாக மட்டும் எழும்பிடாதீங்க. அது எவ்வளவேனும் நமக்கு அடாது. சில நேரத்துல நீங்க ரொம்ப அற்பமானவர்களா, இல்லாட்டி எந்த திராணியும் அல்லது சுதந்திரம் திறமையும் இல்லாதவர் என்று யாரை நினைக்கிறீங்களோ அவங்களிடத்துலதான் கர்த்தர் மகிமையானவராய் இருப்பார். அப்ப கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் நல்லவன், என்னுடைய மகளுக்கு, என்னுடைய குமாரத்திற்கு, என்னுடைய குமாரனுக்கு விரோதமா எழும்பராகும் வரும்போது ஆண்டவர் முன்னாடி நிற்பார். ஒரு காலத்துல என்னுடைய ஜெபம் ஒரு வித்தியாசமான ஜெபமா இருந்தது. அதை கர்த்தர் இப்போது எனக்கு நினைவுபடுத்துகிறார். இப்போ நான் அப்படி ஜெபிக்கிறது இல்லை, நான் பொய் சொல்ல விரும்பல. ஆனா முன்ன ஒரு காலத்துல அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னா, ஆண்டவரே, நீர்தான் நானாயிருக்க வேண்டும், நான் தான் நீராயிருக்க வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் கர்த்தாவே உம்மை பார்க்க வேண்டும். என்னுடைய கை உம்முடைய கையாக வேண்டும். என்னுடைய கால் உம்முடைய காலாக வேண்டும். என்னுடைய பேச்சு உம்முடைய பேச்சாக வேண்டும். என்னுடைய கண் உம்முடைய கண்ணாக வேண்டும். என்னுடைய வார்த்தை உம்முடைய வார்த்தையா இருக்கணும். எதுவுமே நானாக இருக்கவே கூடாது ஆண்டவரே. எனக்குள் எல்லாமே நீராக இருக்க வேண்டும். என்னை உமக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மறைத்து கொள்ளும், ஒளித்து கொள்ளும், நீர் எனக்கு வெளியே வெளிப்படும் என்று சொல்லி ஒரு காலத்துல இப்படிதான் ஜெபம். என் கை ஆண்டவரே உம்முடைய கை, என் கால் ஆண்டவரே உம்முடைய கால், என் கண் ஆண்டவரே உம்முடைய கண், என் நாக்கு ஆண்டவரே உம்முடைய நாக்கு. இப்படி சொல்லி 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 ஜெபிச்சதுனால கொஞ்ச காலகட்டம் வரும்போது என்கிட்ட இருந்த குறைய ஆரம்பித்தது, எரிச்சல்கள் மறைய ஆரம்பித்தது, மற்ற ஆக்ரோஷத்தின் வார்த்தைகள் மாற ஆரம்பித்தது. நல்ல ஒரு தெய்வீக தன்மையும் தெய்வீக மாற்றமும் வந்தது. இதோட விளைவு என்ன தெரியுமா? இப்படி என்னுடைய கண் உம்முடைய கண், என்னுடைய கால் உம்முடைய கால், என்னுடைய நாக்கு உம்முடைய நாக்கு, என்னுடைய சரீரம் உம்முடைய சரீரம், நீர்தான் நான் தான் நீர், நாம் ஒன்றாயிருக்கிறோம், என்னை உண்மை போல மாற்றும் என்று ஜெபிக்க ஆரம்பிச்சோம் பாருங்க. அதுக்கப்புறம் தான் அதோடைய உண்மையான ரிசல்ட் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. என்ன ரிசல்ட்னா, இதனை மிகப்படுத்தி சொல்லல, பரிசுத்தாவியானவர் கொண்ட தாழ்மையோடு சொல்றேன். கர்த்தர் உணர்த்தினதுனால எனக்கு விரோதமா யாராவது விளையாட்டுத்தனமா எதையாவது சொன்னா கூட போதும், அவங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சும்மா என்னை குறித்து தப்பா பேசுனா போதும், அவங்களுக்கு வரும் பாருங்க தேவனுடைய நியாய தீர்ப்பு, பயங்கரமான ஆக்ரோஷம், கர்த்தருடைய தண்டனை. சில வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுல வருவாங்க, பாஸ்டர்பாங்க, ஐயாம்பாங்க, நல்லா பேசுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்புறம் எனக்கு உட்காந்து நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. விதவிதமா சமைச்சு கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்து எனக்கு பராமரிச்சு உபசரிச்சுட்டு போவாங்க. ஆனா அவங்க வந்தது நல்லது. ஒரு ஊழியக்காரனை விசாரிச்சது, பராமரிச்சது நல்லது. நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தது, ஆகாரம் பண்ணி கொடுத்தது, எனக்கு உபகாரம் பண்ணினது, வீட்டு வேலைகளை பார்த்தது எல்லாம் நல்லது. ஆனா அதே நேரத்துல அதுல சிலருடைய எண்ணங்கள் விகற்பமாய் மாறி இருக்கு. அந்த விகற்பமாய் மாறி அந்த காரிய வாய்க்காதவர்களாக திரும்பி போவாங்க. போன 2வது நாள் இன்னைக்கு போயிருப்பாங்க, மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் போன் வரும், ஐயோ நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறேன், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, என்ன கொண்டு வந்து அட்மிட் ஆயிட்டாங்க, நான் இப்படி ரொம்ப ஒரு மாதிரி பிசிக்கல் ப்ராப்ளத்துல இருக்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கிறேன், அடுத்து டெஸ்ட் வந்தா என்ன ரிசல்ட் வரும்னு தெரியல, ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்லுவோம். அப்ப யோசிப்பேன், இங்கதானே வந்தாங்க, நல்லப்பா இருந்தாங்க, நல்ல ஜெபம் பண்ணாங்க, நல்ல உதவி உபகாரங்கள் ஒத்தாசைகள் எல்லாம் பண்ணினாங்க, ஆனா ஏன் இங்க போய் 1 or 2 daysல இப்படிப்பட்ட ஒரு காரியம்? அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்லுவார், நீதான் நான்,
நான் தான் நீ. உன்னுடைய கண் என்னுடைய கண், என்னுடைய வாய் உன்னுடைய வாய், என்னுடைய கால் உன்னுடைய கால். நீ எனக்குள் மறைந்திருக்கிறாய். ஆனால் அவர்களுடைய நோக்கம் வேறொரு விகற்பமாயிருந்தது. அது நிமித்தம் சிக்கி. இப்போ புரியுதா உங்களுக்கு? அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுவார் என்று சொன்னா, நம்மள பேசுற, நமக்கு விரோதமா எழுப்புற எல்லாரையும் கர்த்தர் அடிப்பார் என்பது கிடையாது. நம்மளை துரத்துற எல்லாரையும் கர்த்தர் கொல்லுவார் என்பது கிடையாது. நம்ம அவதூறு பேசிட்டாங்க நம்ம குறித்து, அதனால வாயில புண்ணு கொடுத்துருவார்லாம் கிடையாது. அந்த காரியம் அப்படி நடக்கணும்னா நீங்க முதலாவது தேவனுடைய மனுஷனா மாறணும். நீங்க முதலாவது தேவனுடைய மனுஷியா மாறணும். தேவனுடைய சரீரம் உங்கள் சரீரமாயும், தேவனுடைய அவயவங்கள் உங்களுடைய அவயவங்களாயும், தேவனுடைய சிந்தை உங்களுடைய சிந்தையாய் மாறினால், அப்போ கர்த்தர் தம்முடைய சத்துருக்களாய் உங்களுடைய விரோதிகளை பார்ப்பார். அப்பதான் கர்த்தர் பார்வோனின் சேனை கொடுத்த சரிக்கட்டுதலை கொடுத்தார். ஆனா இதை விட்டுட்டு, நானும் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நானும் ஜெபிக்கிற ஆண்டவரே, நானும் விசுவாச பிள்ளை ஆண்டவரே, நானும் ஞானஸ்நானம் எடுத்த ஆண்டவரே, எனக்கு இறங்கும், அவங்க அப்படி பண்ணும் இப்படி பண்ணும்னாக்கா, வேதத்துல பார்த்தா அப்படி பார்த்தா நிறைய பல ஆயிரக்கணக்கான சத்துருக்களுக்கு தண்டனையே கிடைக்கல. நீங்க தண்டிக்கப்பட்ட சத்துருக்களை விட வேதத்துல தண்டிக்கப்படாத சத்துருக்களை தான் ஆயிரம் கணவர்களை பார்க்கலாம். ஏன்னாக்கா அவங்க எல்லாருமே அவருடைய சத்துருக்கள் கிடையாது. அப்ப எல்லாரையும் தேவன் செய்வது கிடையாது. நீங்க முதலாவது கர்த்தரை போல மாறுங்க. நீங்க முதலாவது தேவனுடைய சாயலை தரித்து கொள்ளுங்க. நீங்க முதலாவது தேவனுடைய ரூபத்துக்குள் வாங்க. நான் வேறல்ல, அவர் வேறல்ல, கர்த்தரும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தரோடு நடப்பீர்கள் என்று சொன்னால், இந்த கர்த்தர் நல்லவன். ஏசாயா 59:18 படி அவர் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுவார். இதை காண்பீர்கள். இந்த ஒரு முதிர்ச்சி, இந்த ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு தேவை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவது பார்த்தோம், அவர் சோத்திரம் கட்டுவார் என்பதில் சோத்திரம் நன்மையை சோத்திரம் கட்டுகிற தேவன், நன்மையை கொடுத்து கட்டுகிற தேவன். இரண்டாவது சத்துருக்கள் சரி கட்டுகிறோம். மூன்றாவதாக இந்த தேவன் எதை கட்டுகிறவராய் இருக்கிறார்? எதை கட்டுகிறவர்? சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். இன்றைக்கு நாம் எடுத்த தலையங்க வாக்கியம் சகரியா 6:12. அதற்கு அடுத்த வசனம் தான் 13. வாசிக்கிறேன். சகரியா 6:13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். முதலாவது நன்மையை கட்டுகிற தேவன், நன்மையினால் சரி கட்டுகிறவர். இரண்டாவது சத்துருக்களுக்கு தீமையை சரி கட்டுகிறவர். மூன்றாவதாக அவர் எதை கட்டுவாராம்? இந்த சகரியா 6:13 சொல்லுவது அவர் ஆலயத்தை கட்டுவார் என்று சொல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த ஆலயத்தை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த ஆலயத்தை கட்டுவது என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஆலயத்தை கட்டுவதை குறித்து ஒரு கிருபையுள்ள வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் 2:20.
வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீர் அதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். ஆமென். இங்கு ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லப்படுகிற இந்த சகரியா 6:13 என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எப்படி ஆனதுன்னாக்கா, பழைய ஏற்பாட்டில் 46 வருஷம் ஆகுது சாலமோனின் காலத்துல. ஆனா அது 46 வருஷமா கட்டின ஒரு ஆலயத்தை புதிய ஏற்பாட்டில ஆண்டவர் எத்தனை நாள்ல கட்டுகிறார் சொன்னா 3 நாளில் கட்டுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அப்போ இந்த 3 நாள் என்பது என்ன? 3 நாள் என்பது எதை குறிக்கிறது? இது தேவன் கட்டுகிற வேகத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆண்டது 3 நாள் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சொன்னார், இன்றைக்கும் நாளைக்கும் நாளைய மறுநாளும் நான் இங்கு இருக்க வேண்டும். இன்றைக்கும் நாளைக்கும் நாளைய மறுதினமும் இங்கே நான் இருக்க வேண்டும். அப்ப அந்த 3 நாள் என்பது என்ன? இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்காலம். அடுத்து நாளைக்கு என்பது என்ன? அது வருங்காலம். நாளைய மறுநாள் என்பது என்ன? அது நீடித்த காலம், அது ராஜ்யத்தின் காலம். அப்போ இந்த 3ஆவதாய் தேவன் கட்டுவது ஆலயத்தை கட்டுவார். இந்த ஆலயத்தை 3 நாள்ல கட்டுறார்னா, இன்னைக்கு ஜனங்களுக்குள் மனம் திரும்புதல் என்கிற ரட்சிப்பை கொடுத்து கட்டுகிறார். நாளைக்கு என்பது அவர்களுக்கு சத்தியம், உபதேசம், பிரமாணங்களை கற்றுக் கொடுத்து தேறின விசுவாச பிள்ளைகளாய், தேறின ஊழியக்காரர்களாய் அவர்களை ஆவியிலே கட்டுகிறார். 3வது நாளைய மறுதினம் என்பது நீ ராஜ்யத்துக்கு வந்துட்டாக்கா நீடித்த நாட்களாயிருப்பாய். ஏனென்றால் என் ராஜ்யத்திலும் ஒரு ஆலயம் இருக்கிறது, அதையும் நான் கட்டியிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு என்பது தேவன் கொடுக்க ரட்சிப்பு, மனம் திரும்புதல். நாளைக்கு என்பது கர்த்தர் கொஞ்ச காலம் ஒரு சபையில வச்சு, ஒரு ஐக்கியத்துல வச்சு, ஒரு ஊழியத்துல வச்சு சத்தியத்தை சொல்லி, உபதேசத்தை சொல்லி, வசனத்தை சொல்லி, வெளிப்பாட்டை சொல்லி, தீர்க்கதரிசனம் சொல்லி, இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்கள் அப்படியே அழகா உருவாக்குதல். அதுக்கப்புறம் நாளைய மறுதினம் என்பது அது மறு ரூபமாகிற ஒரு தினம், மறு ரூபமாகிற ஒரு நாள். அதைத்தான் இங்கு 46 வருஷமா கட்டுன ஒரு மனுஷன் ஆலயத்தை. ஆனா இவரோ 3 நாள்ல கட்டுறாருனாக்கா, அவர் கட்டுகிற அந்த ஆலயம் எப்படிப்பட்டது? மிக துரிதமாய் கட்டப்படுகிற காரியம், மிக வேகமாய் கட்டப்படுகிற காரியம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அவர் நல்ல அழகாய் கட்டுகிற தேவன் அல்லவா, அருமையாய் கட்டுகிற தேவன் அல்லவா. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நேர்த்தியாய் கட்டுவார் சகோதரி. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மகிமையாய் கட்டுவார் தேவனுடைய மனுஷனே. அவர் கட்டுகிற தேவன். இந்த ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லுவதே அது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கிறதானே அருமையான ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆலயம் என்கிற உங்க இருதயம் கர்த்தரால் கட்டப்பட்டிருக்கிறதா? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஓ சுத்திரம், தேவனுக்காகவும் ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய ஊழியத்துக்காக உங்களுடைய ஆத்துமா கட்டப்பட்டிருக்கிறதா? எல்லாம் கவனித்து பாருங்க. ஆண்டவர் மகிமையின் கரத்தினாலே அவர் கட்டுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. உங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கிற 2 வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறேன். தயவு செய்து ஆவிக்குரியவர்கள் சோத்திரம் இதை எழுதி கொள்ளுங்க. 2 வாக்குத்தத்த வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், அப்புறம் 9வது வசனம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனமும் அப்புறம் 9வது வசனமும் வாசிக்கிறேன்.
இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும், சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4 வருஷத்திலும், சீப் மாதமாகிய 2 மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். பிரதர் சிஸ்டர் கவனி, முதல் வாக்கு தத்துவம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். இப்போ 9வது வசனத்தை வாசிக்கிறேன். இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்தரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சு பாவி முடித்தான். 1ஆம் வசனத்திலே ஆலயத்தை கட்ட துவங்கினான். 9ஆம் வசனத்திலே ஆலயத்தை கட்டி முடித்தான். இதுதான் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம், இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 3ஆவதாக அவர் கட்டுவது ஆலயத்தை கட்டுவார். 46 வருஷமா கட்டின ஆலயத்தை புதிய ஏற்பாட்டில் 3 நாள்ல கட்டின தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் எப்படி கட்ட துவங்கி கட்டி முடித்தேனோ என் மகனே, இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 9ஆம் வசனத்தினுடையும் நீயும் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட தொடங்குவாய், ஆனால் அந்த ஆலயத்தை கட்டி முடிப்பாய், உனக்கு அந்த திரட்சியையும் ராணியையும் கொடுக்கிறேன், நான் அல்லவா அதை செய்கிற கர்த்தர். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ரகசியம்? எதை தெரிந்து கொள்ளணும், எதை புரிஞ்சு கொள்ளணும்? அவர் கட்டுவார் என்ற வார்த்தை கொடுத்து பைபிள்ல இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஆண்டுட்டு போய் என் மகளுக்கு ஆண்டவரே கல்யாணத்தை கட்டும், என் பிள்ளைக்கு குடும்பத்தை கட்டும், ஐயோ நல்ல வியாபாரத்தை கட்டும், நல்ல நிலத்தை வாங்கி கட்ட உதவி செய்யும். இப்படி கட்டும் 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 என்று எப்ப பார்த்தாலும் அவரையே வேலை வாங்க பார்க்காதீங்க. அவர் வரணும், அவரே கட்டணும் வேலை பார்க்க, அவரே சொத்து வேலை செய்யணும் விரும்பாதீங்க. அவருக்காக நீங்களும் நானும் கட்டுகிறவர்களாய் மாறணும். ஆண்டவர் வானத்தை அழகாய் கட்டி முடித்தார், பூமியை அழகாய் கட்டி முடித்தார், அண்ட சராசரங்களை வானமண்டலத்தின் தொங்கும் நட்சத்திரங்களை அழகாய் கட்டி முடித்தார். இதெல்லாம் அவர் கட்டிட்டாரு. இப்போ நோவா வந்த உடனே நோவா போய் கொப்பேர் மரத்தை காமிச்சு ஆண்டவரே நீர் பேழையை கட்டும் அப்படின்னு சொல்லல. அவர் சொன்ன உடனே நோவாதான் கட்ட ஆரம்பிச்சான். மோசே வந்த உடனே அங்க சித்தி மரத்தை கொடுத்து, எப்போ ஆண்டவரே இவ்வளவு பேர் ஊழியத்தை கொடுத்தீங்க, ஒரு உடன்படிக்கை பெட்டி நீங்க கட்டுங்க அப்படி மோசே சொல்லல. அந்த ஆண்டவருக்காக மோசே தான் உடன்படிக்கை பெட்டியை கட்டினா, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினா. சாலமோனுக்கு குரங்கும் மயிலும் ஓப்பீரின் தங்கமும் கிடைச்ச உடனே ஆண்டவரே என்னால முடிஞ்சதெல்லாம் சேர்த்துட்டேன், இந்தாங்க நீர் ஆலயத்தை கட்டுன்னு சொல்லல. அவருக்காக அவன்தான் ஆலயத்தை கட்டினான். செருபாபேலும் ஆகாயும் மிகாயா தீர்க்கதரிசி ஆகாயும் சகரியாவும் கர்த்தர் நல்லவன் மற்றவர்களும் சேர்ந்து கொண்டு, பிரதான ஆசாரியன் யோசுவாவும் சேர்ந்து கொண்டு ஆண்டவரை எருசலேமின் நீர் ஆலயத்தை கட்டுன்னு சொல்லல. இவங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்காக எருசலேம்ல இவங்கதான் ஆலயத்தை கட்டுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் நீர் கட்டும், ஆண்டவரை நீர் கட்டும், ஆண்டவரை இதை கட்டித்தாரும், அதை கட்டித்தாரும், இதை முடிச்சு தாரும், இதை செஞ்சு தாரும் என்று சொல்ல அவரு உங்களுக்கு கொத்தனாரும் கிடையாது, வேலைக்காரனும் கிடையாது. அவர் எதை கட்டணும்னு அழகா சொல்லி கொடுத்துட்டார். இஸ்ரவேல் இசைவனிப்பாய் கட்டப்பட்ட நகரம், நீ கட்டுனா ரொம்ப இசைவனிப்பாய் கட்டணும். ஓ கர்த்தர் நல்லவே. கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் கட்டினார்கள். கீழே கட்ட ஆரம்பி, அப்புறம் மேல வரைக்கும் வா. எடுத்தோடு மேல கட்டாதே, கீழே கட்டு.
அவன் சுற்றி சுவரை கட்டினார்கள், குப்பை மேட்டிலே கட்டினார்கள். அப்ப குப்பையெல்லாம் ஒதுக்கிறி அங்கிருந்து அழகா கட்ட ஆரம்பி. அப்புறம் மதில் சுவரை கட்டினார்கள், எல்லாத்தையும் கட்டிட்டு ஒரு காம்பவுண்ட் சுவத்தை போடு. கட்டுறதுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு, வழியும் கொடுத்துட்டாரு. எல்லா கட்டுமான பணிகளை நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் போல, ஒரு இன்ஜினியர் போல எல்லாமே பைபிள சொல்லி கொடுத்தாரு. இவ்வளவும் சொல்லி கொடுத்து ஒரு ப்ளூ பிரிண்ட போட்டு ஒரு ஸ்கெட்சை போட்டு கையில பைபிளை கொடுத்து வசனத்தை கொடுத்து இப்படி பிளான் பண்ணி சொல்லி கொடுத்த பிறகும் இன்னைக்கும் அறிவியலிகள் ஞானமற்றவர்கள் திரும்ப ஆண்டுகிட்ட போய் ஆண்டவரை நீ கட்டும், ஆண்டவரே குடும்பத்தை கட்டும், ஆண்டவரே சபையை கட்டும், ஆண்டவரே ஜனங்களை கட்டும், ஆண்டவரே பிள்ளைகளை கட்டும். என்னையா இது அர்த்தம் இல்லாத ஜெபம்? இதனாலதான் ஜெபம் பண்ணியும் கர்த்தர் கேட்கறதில்ல. அவர் கட்ட வேண்டியது வானத்தை அவர் கட்டிட்டார், அவர் கட்ட வேண்டியது பூமியை அவர் கட்டிட்டார், அவர் கட்ட வேண்டிய அஸ்திபாரங்களை அவர் கட்டிட்டார், அவர் செய்ய வேண்டிய அந்த சராசரங்களை அவர் கட்டிட்டார். இப்ப ஆலயம் கட்டுறது, படகு கட்டுறது, பேழையை கட்டுறது, ஆசிரியப்பு கூடாரம் கட்டுறது, உடன்படிக்கை பெட்டியை கட்டுறது, இது எல்லாமே நம்ம கட்டணும். ஆனா நம்ம அதை செய்யாம அந்த நீர் செய்யும் தூதர்களை அனுப்பும், காப்பிரியை அனுப்பும், மிகாவேல அனுப்புனாக்கா இவங்கெல்லாம் வேலை இல்லாதவங்க கிடையாது. வேதத்தை சரியா தெரிந்து கொள்ளணும். உங்க உடம்ப வளைங்க, உங்களுடைய முதுகத்தின் வளைங்க. அதனாலதான் ஆகாய் தீர்க்கதரிசிகள் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு கத்த சொல்றாரு, மரத்தை வெட்டி மலைகளுக்கு மேலே கொண்டு போங்க. மரத்தை கீழே வெட்டணும், கீழே வெட்டின மரத்தை மலைக்கு மேல நல்ல தூக்கு, பாடுபடு. இன்னைக்கு பாடும் வர்றது கிடையாது, பிரயாசமும் வர்றது கிடையாது. கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார் சொல்லிட்டு சீயோனை கட்டுறதுக்கும் இங்க சோத்திரம் வீட்டுல சோத்தை கட்டுறதுக்கும் எப்படி சொல்றது? ஆனபடினால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் கட்டுவார், அவர் கட்டுகிறார். அவர் ஆலயத்தை கட்டுறாருனாக்கா உங்களுக்குள் ரட்சிப்பை மனம் திரும்புதலை கொடுத்து கட்டுகிறார். நல்லாவது இரண்டாவது சத்தியத்தை உபதேசத்தை கொடுத்து கட்டுகிறார். மூன்றாவது நாளைய மறுதினம் என்கிற மறுரூபம் அடைகிற நாளில் கொண்டு போய் பரலோக ராஜ்யத்துல அந்த ஆலயத்துல வைத்து உங்களை கட்டுவார். இந்த அருமையான சத்தியத்தின்படி என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கட்டுவாராக. கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் கட்ட விரும்புகிற 4வது காரியம் என்ன? ரொம்ப நேரம் இல்ல, 1-2 நிமிடங்கள். ஓசியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஓசியா 6:1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது நன்மைக்கு சரி கட்டுகிறவர், 2வது தம்முடைய சத்துருக்களுக்கு நியாய தீர்ப்பை சரி கட்டுகிறவர், 3வது ஆலயத்தை கட்டுகிறவர். இப்ப 4வது ஓசியா 6:1 சொல்லுகிறது, அவர் காயங்களை கட்டுவார். இந்த காயங்களை என்று சொல்லப்படும் போது அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஏற்கன்பான தேவ பிள்ளைகளை, ஓ கர்த்தர் காயங்களை என்று சொல்லும் போது கர்த்தர் நல்லவே, தேவன் விசேஷமான சில காரியங்களை காண்பிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 147ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். காயம் கட்டுகிறார் சொன்ன உடனே அடிப்பட்டவங்களுக்கு, எலும்பு முறிவு உண்டானவங்களுக்கு, நரம்பு அருந்து போனவங்களுக்கு, தோல்வியாதி வந்தவங்களுக்கு இதெல்லாம் கர்த்தர் கட்டுவாரு. நல்ல பேண்டைடு போடுவாரு, நல்ல அருமையான ஸ்டிச்சிங் போடுவார்லாம் நினைக்க கூடாது. இங்கு காயங்களை கட்டுவார் என்று சொன்னா அந்த காயத்திலேயே காயம் என்ன காயம்? அந்த சங்கீதம் 147:3 சொல்லுது, நொறுங்குண்ட இருதயம் தான் இங்கு காயமா இருக்கு.
இந்த கடைசி காலத்துல சிலருடைய இருதயம் நொறுங்கி போயிருக்குது. இப்பதான் என் பையன் படிச்சு முடிச்சு நல்லா வர்றான்னு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி ஒரு காயம் உண்டாயிருச்சு. இப்பதான் என் புருஷனுக்கு ஒரு வேலை கிடைச்சி போயிட்டு இருக்காருன்னு நினைச்சேன், அதுக்குள்ள சொத்துற மனுஷன் இப்படி ஆயாச்சு. இப்பதான் என் மனைவி மனம் பொருந்தி நல்லா வந்தா அதுக்குள்ள இன்னொன்னு நடந்துருச்சேன்னு சொல்லி நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாத இருதயம் உடைந்தவர்களா இருக்கிறார். இருதயத்துல காயம். இந்த இருதயத்துல காயம்னா அங்க ரத்தம் வராது, அங்க சீல் வராது, அங்க வீக்கம் வராது. ஆனா முகவாடல் இருக்கும், வார்த்தை சுணங்கி போய் இருக்கும், கை காலுடைய சுறுசுறுப்பு மந்தமாயிரும். அடுத்த திட்டங்கள் யோசிக்க மூளை வேலை செய்யாது. சாப்பிட மனசு வராது. இது எல்லாமே இருதய காயத்தின் அடையாளங்கள். இப்படிப்பட்டவர்களா இந்த இரவுக்கு இரவு ஜெபத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறது உண்மைன்னா, இந்த ஓசியா 6:1 படி உங்கள் இருதய காயத்தை இன்றைக்கே கட்டுகிறார். அதை கர்த்தரே கட்டுகிறார். டாக்டர்ஸ் இருதயத்தை கட்டுகிறார் என்று சொன்னா அதுக்கு பேர் பைபாஸ் சர்ஜரி அல்லது ஹார்ட் சர்ஜரி, இருதய ஆபரேஷன் அல்லது முழு அறுவை சிகிச்சை. இப்ப டாக்டர்ஸ் இருதய அறுவை சிகிச்சை செஞ்சா என்ன பண்றாங்க தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்துல அவருடைய நெஞ்ச பழந்து இருதயத்தை தூக்கி எடுத்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வெளியில வச்சுட்டு உள்ள சுத்தம் பண்ண வேண்டியதெல்லாம் சுத்தம் பண்ணி, பம்ப் பண்ண வேண்டியதெல்லாம் பம்ப் பண்ணி, பிளட் சர்க்குலேஷனை சரி பண்ணி, ஏர் பம்ப் நல்லா கிளீன் பண்ணி, கனெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வெளியில இருக்கிற இருதயத்தை தூக்கி திரும்ப உள்ள வச்சு அதை ஜாயின் பண்ண வேண்டியதெல்லாம் ஜாயின் பண்ணி, பேஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பேஸ்ட் பண்ணி, கனெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் கனெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்கின்னோட ஸ்கின் வச்சு அப்புறம் ஸ்டிச்சிங் போட்டு அதுக்கு மேல ஆயின் போட்டு அதுக்கப்புறம் உயிர் இருக்கான்னு செக் பண்றாங்க. இதுதான் டாக்டர்ஸ் பண்ணுகிறதான காயங்கள். ஆனா தேவன் காயம் கட்டும் போது இருதயத்தை அறுப்பதும் கிடையாது, ரத்தம் வெளியே வருவதும் கிடையாது, இருதயத்தை எடுத்து வெளியே வைப்பதும் கிடையாது. ஆனா அந்த சுத்திர காயம் கட்டுதலில் நல்ல ஒரு இன்பமான நித்திரை இருக்கும். ஆண்டவர் இருதயத்தை காயம் கற்றார்னா அதுக்கு முதல் அடையாளம் அவங்களுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வரும். ரெண்டாவது நித்திரை தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள புஷ் பண்ணிட்டு இருந்தது அந்த கவலை எல்லாம் அவங்களை விட்டு மாறி இருக்கு. மூணாவது தொணங்கி போயிருந்த கையும் கால்களும் வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். நாலாவது உடம்புல இதுவரைக்கும் ஏதோ கல்ல கட்டி தொங்க விட்ட மாதிரி இருந்த பாரமெல்லாம் போய் உடம்பே லகுவா பஞ்சு போல மாறி இருக்கும். அஞ்சாவது பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல 8 பேர் 7 பேர் 9 பேர் இருந்தாலும் மற்ற எல்லார்ட்டும் இருக்கிற மூளையின் செயல்பாட்டை விட இவங்களுடைய மூளையின் செயல்பாடு அதிகமா உண்டாகி எல்லாருக்கும் புத்தி சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. அது ரொம்ப கரெக்டாவும் இருக்கும். இப்ப எல்லாரும் பார்ப்பான், நேத்து வரைக்கும் ஒன்னு சூத்திரம் கொக்குக்கு ஒத்த கால்ற மாதிரி இப்படி கடந்தா, நேத்து வரைக்கும் தொடங்கி போயிருந்தா, நேத்து வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தா, இன்னைக்கு பாரு எப்படி ஆயாச்சு. இதுக்கு பேர்தான் என்னன்னா அவர் காயம் கட்டுகிறார். எப்படி? இருதய காயத்தை கட்டுகிறா. அங்க ஆபரேஷன் கிடையாது, அறுவை கிடையாது, ரத்தம் படுதல் கிடையாது, மருந்து வைப்பது கிடையாது, ஊசி கிடையாது, தையல் கிடையாது. ஆனா தேவன் இருதயத்தை சீர்படுத்துகிறார். இப்படிதான் என் கர்த்தர் உங்கள் காயத்தை கட்டுகிறார் சகோதரன். இப்படிதான் என் ஆண்டவர் உங்கள் காயத்தை கட்டுகிறார் சகோதரி. அவர் கட்டுவார், அவர் காயத்தை கட்டுவார். அவர் உங்க இருதயமாகிய காயத்தை கட்டுவார். இனி நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீர்கள், புது பலன் அடைவீர்கள், நல்ல மனரம்யமாய் இருப்பீர்கள். அருமையான பாடல்களை உங்க வாயிலிருந்து பிறக்க செய்வார். நல்ல ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீங்க. எல்லாருக்கும்
ஆறுதலின் பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த கட்டுவார் என்ற வார்த்தையின்படி இந்த 4 விதமான தேவனுடைய கட்டுதல் உங்களுக்குள் உண்டாகி ஆண்டவர் உங்களை நன்மைக்கு சரி கட்டுவாராக. ஆண்டவர் உங்களை சத்துருக்களுக்கு தம்முடைய சத்துருக்களாய் பார்த்து நியாய தீர்ப்பினால் சரி கட்டுவாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆலயமாகிய பரலோக ராஜ்யத்தை கட்டி கொடுப்பாராக. ஆண்டவர் உங்கள் காயங்களை, இருதய காயங்களை எங்கேயே கட்டி புது மனுஷனாய் மாற்றுவாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு ஆண்டவரே, லிகதட கத்துட பந்தட கீதன கெதினி கதூக்கட பந்தன காக்க கராத்தியா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு ஆழ்ந்த உபதேசத்தை, நல்ல தெளிவான ஒரு புதிய சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். வழக்கத்தின்படி கேட்கிற செய்தியின்படி அல்ல, புதிய வெளிப்பாடுகளை தந்ததற்காக நன்றி. எங்களை உணர்த்தினதற்காக நன்றி. எல்லாரும் வாய்களை திறங்க, சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கர்த்தரை துதியுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ரகதன கதுரியாக டகதினி கதுராக டககககரவியா. கிருபையே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கொண்டு அவர் கட்டுவார் என்கிற அருமையான ஆண்டவரே ஒரு கடைசி வார்த்தையை கொடுத்து, அந்த கடைசி வார்த்தையை வைத்து வாழ்க்கையின் துவக்க வார்த்தைகளை கொடுத்து அழகான சத்தியத்தை பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மைக்கு சரி கட்டுகிற தேவனே, நன்மையினால் உடைய ஜனங்களை கட்டு. சத்துருக்களுக்கு ஆண்டவரே சத்துரு நியாய தீர்ப்பை சரி கட்டுகிறவரே, உம்முடைய சத்துருக்களாய் இருக்கிறவர்களுக்கு நீரே சரி கட்டும். ஆண்டவரே, ஆலயத்தை கட்டுகிற தேவன் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாளைய மறுதினம் என்கிற மறுரூபம் அடைகிற அந்த ராஜ்யத்துக்கேற்ற மறுரூபத்தை அடைய ஆலயத்தை கட்டப்பட உதவி செய்யும். எல்லாவற்றை விட நீ காயம் கட்டுகிற தேவன், உடைய பிள்ளைகளுடைய இருதய காயங்களை கட்டும், உருவாக்கும். இந்த செய்தி உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும். நல்ல சாட்சி கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.